வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணன் கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா பேசுனே, உன் சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுனே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அமைதியா பேசுதானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கதிர். மீனா சொல்றாங்க, உங்க ரெண்டு ஜோடிக்கு இடையில இங்க ஒரு ஆத்மா உட்காந்துட்டு இருக்கு, அதையாவது கவனிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எப்பக்கா வந்தீங்க, கட்டில் கீழே எட்டி பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. ஆனா உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கதிர் சொல்றாரு. எப்ப வந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. குழந்தை நேரம் உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரிவேனா அப்படின்னு மீனா சொல்றாங்க. கதிர்கிட்ட மீனா சொல்றாங்க, கண்ணன் தான் சின்ன பையன், ஓவரா பண்றான், நீங்களுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ அக்கறையா பேசுறாங்க, உங்களுக்கு என்ன மீனா அப்படின்னு முல்ல சொல்றாங்க. நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு. டே கண்ணா, நீ கிளம்பு, என்ன ஓவரா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க மீனா. என்னமோ உன் பொண்டாட்டியா ஆளே இல்லாத பாலைவனத்துல விட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஐசு, ஜூஸ் ஃபுல்லா குடிச்சிட்டு நான் ஆபீஸ் போயிட்டு கால் பண்றேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. இருந்து போடா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஒரு யங் கப்பல்ஸ் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடாம பண்ணிருக்கிற, இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்றாங்க மீனா. அங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. முல்லையுமே சொல்றாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க மீனா, நான் வெளியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மீனா இப்போ தூங்கி எழுந்து வராங்க. என்னக்கா திருப்பி தூங்கிட்டீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. தூக்கத்தை பத்தி மட்டும் நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆனா இப்ப அவங்க வராங்க. வா மீனா, போய் மத்தியானத்துக்கு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போய் சமைங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. குழந்தைங்க இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எந்திரிக்க ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு தனம் சொல்றாங்க. இன்னைக்கு என்னக்கா சமைக்க போறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. மாஸ்டர் பிளான் பண்ணி ஏதாவது சிம்பிளா சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் லெமன் ரைஸ் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இப்பதான் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் போல இருக்கு, லெமன் ரைஸ்ன்னு சொல்றீங்களேக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, உனக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. தனம் மீனாட்ட சொல்றாங்க, நான் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், காலையில சமையல் பண்ண பாத்திரம் எல்லாம் இருக்கு, அதை நீ விளக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இருக்காத நேரம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நான் வேணா வந்து பாத்திரம் விளக்கட்டுமாங்க அப்படின்னு முல்லை கேக்குறாங்க. முல்லை, நீ அடி வாங்க போற, மீனா நீங்க வா அப்படின்னு தனம் கூப்பிடுறாங்க. முல்லா ஐஸ்வர்யாட்ட சொல்றாங்க, மீனா முகமே சரியில்லை, பாவம் அவங்களும் எவ்வளவு வேலைதான் செய்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. செஞ்சு பழகட்டும்கா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. மீனா பாத்திரம் விளக்கிட்டே புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவ, இந்த ஜீவா பையன் வேணான்னு எங்க அப்பா அன்னைக்கே அடிச்சுக்கிட்டாரு, நான் கேட்டேனா அப்படின்னு புலம்பிட்டே வேலை பாக்குறாங்க. பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன்க்கா அப்படின்னு கொண்டு வராங்க மீனா. ரசம் வச்சு ஏதாவது பொரியல் பண்ணணும், நீ காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு தனம் கேக்குறாங்க. நீங்க தான்க்கா எல்லா காயும் ஒரே சைஸ்ல வெட்டுவீங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வராதுக்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஒண்ணு பண்ண, பின்னாடி போய் தண்ணி எடுத்துட்டு வரையா அப்படின்னு தனம் கேக்குறாங்க. ஒரு குடம் போதும் அப்படின்னு சொல்லி குடத்தை கையில கொடுத்து விடுறாங்க மீனாட்ட. ஐஸ்வர்யா மீனாட்ட, ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்க ஏதாவது தரேன்னு சொன்னீங்களேக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க. மீனா இப்போ தண்ணி எடுத்துட்டு வராங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது தரேன்னு சொன்னீங்களேக்கா அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. தானே இப்போ ஐஸ்வர்யாவுக்கும் முல்லைக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்றாங்க மீனாட்ட. சாத்துக்குடி இப்போ அங்க இருக்கு, அதை புளிஞ்சு ஜூஸ் எடுத்துருமா அப்படின்னு சொல்றாங்க. தனம் சொல்றாங்க, இன்னொரு பொரியல் பண்ணிடலாம், இது பத்தாது, ஒரு 2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. போய் ஜூஸை கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க மீனா. நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு முல்லை கேக்குறாங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம், ட்ரிப்ஸ் தான் ஏத்தணும் போல அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா ரொம்ப டயர்டாயி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் தனம் கூப்பிடுறாங்க மீனாவை. ஐஸ்வர்யா தனத்துல சொல்றாங்க, அக்கா எனக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்டா இருக்குக்கா, அந்த துணியவாது கொடுங்க, நான் மடிச்சு தரேன் அப்படின்னு கேக்குறாங்க. மீனா இப்ப அவங்க வராங்க. பாவம் மீனாக்கா, ஒரே நாள்ல வேலை செஞ்சு இழைச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா கையில நீ அடி வாங்க போற அப்படின்னு சொல்றாங்க முல்லை. உண்மையாவே மீனா தான் ரொம்ப வேலை செஞ்சா அப்படின்னு தனம் சொல்றாங்க. இங்க இருக்கிறோம், நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க மீனா அப்படின்னு முல்லை சொல்றாங்க. பரவாயில்ல முல்லை, நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இப்போ வேகமா ஓடி வராரு. என்னடா இப்படி மூச்சரிக்க ஓடி வர, என்ன விஷயம் அப்படின்னு தனம் கேக்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ, எனக்கு வேலை பெர்மனன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு கண்ணன். வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு வேலை இல்லைன்னு கஸ்தூரி அக்கா அவ்வளவு பேச்சு பேசினாங்கல்ல, நான் இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு போன் போட்டு சொல்ல போறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. நம்ம பாப்பா வந்த நேரம் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. வேலை பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அந்த அவசரத்துல பைக்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு போறாரு. மீனா கண்ணன்ட்ட கேக்குறாங்க, பெர்மனன்ட் ஆனேனா சேலரியில இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, எவ்வளவு சேலரி போனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களே பாருங்க அண்ணி அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுக்குறாரு. என்னடா 50,000 ரூபாய் போட்டிருக்கு, எல்லாம் பிடிச்சு போக 40-42,000 கையில இருக்கும்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. தூக்கி எனக்கு சுத்தணும் போல இருக்கு அப்படின்னு தூக்க போறாங்க கண்ணன். ஐஸ்வர்யா பார்த்து அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சாதனை மேல சாதனை பண்ணிட்டு தான் இருக்கிற, வர வர பெரிய ஆள் ஆயிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க மீனா.
மூர்த்தி, ஜீவா, கதிர் 3 பேருமே இப்போ வீட்டுக்கு வராங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு கண்ணன்ட்ட. உண்மையாவே நீ ஆபீசர் ஆயிட்டியாடா அப்படின்னு ஜீவா கேக்குறாரு. பண்ணே அப்படின்னு சொல்றாரு கண்ணன். ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மளிகை கடையிலே முடிஞ்சு போயிரும்னு நினைச்சேன். ஆனா அது இல்ல, நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. கதிர்மே சொல்றாரு, உன்னை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. இந்த மேடம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துட்டு தான் இருந்தேன். உன்னை பயமுறுத்த கூடாதுன்னு தான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பர்மனன்ட்னு ஆர்டர் கொடுத்துருக்கிறியே, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்றாரு. ஆஃபீஸ்லேயே யாருமே எதிர்பார்க்கலனே அப்படின்னு கண்ணன் சொல்றாரு. நீ நேர்மையா இருந்தல, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.